பிரைஸ் அலார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 15வது வசனம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனால் 1000 பேரை கொன்று போட்டான். இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிற பகுதி கழுதையின் பச்சை தாடை எலும்பு. இந்த கழுதையை குறித்த பிரமாணம் என்ன அப்படின்னு சொல்லி பைபிளில் வாசித்தோம்னா, யாத்திராகமம் 13வது அதிகாரம் 13வது வசனத்துல கர்த்தர் கழுதைக்கான பிரமாணத்தை சொல்லியிருக்கிறாரு. கழுதையின் தலையீற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக, மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. இதுதான் கர்த்தர் கொடுத்த பிரமாணம். இந்த இடத்துல கழுதை இறந்திருப்பது ஒரு போர்ல யுத்தத்துல யாரும் கழுதையை யூஸ் பண்றதில்ல, சண்டை போட்டு மறிச்சு போச்சுன்னு சொல்றதுக்கு. ஒருவேளை இந்த கழுதை யாராலும் மீட்கப்படாத ஒரு கழுதையா இருந்திருக்கலாம், இல்லைன்னா வயசாகி இனி பிரயோஜனமற்று மடிந்து போன ஒரு கழுதையா இருக்கலாம். ஆக மொத்தத்துல உயிரோட இருக்கும் பொழுதே அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாத கழுதை. அதோடைய இறந்து போன கழுதையின் தாடை எலும்பு, அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது கர்த்தரால் அனுப்பப்பட்ட இரட்சகனாகிய சிம்சோனுடைய கரத்துல கிடைச்சதுனால 1000 பேரை கொன்று குவிக்கத்தக்க ஒரு ஆயுதமாக அது மாறினது. இந்த உலக இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் கரத்துல நாம் இருக்கும் பொழுது பிசாசு சொல்லுவான், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, உன்னுடைய உடல் அளவில் மனதளவில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி நீ உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லுவான். ஆனால் நாம் நினைக்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், நம்ம யார் கையில் இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்துல இருந்தா, ஒரு சாதாரண சிம்சோனுடைய கரத்துல அந்த எலும்பு போன பொழுது அது 1000 சத்துருக்களை கொன்று குவிக்கத்தக்க ஒரு ஆயுதமாக மாறினது. அதே போல நாமும் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இழந்துட்டேன், ஆனா நான் இயேசு கிறிஸ்துவின் கரத்துல இருந்தேன்னா அவர் என்னை புதிதும் கூர்மையுமான பட்டயமாக்கி சத்துருவின் எல்லா சதித்திட்டங்களையும் அழிக்கத்தக்க ஆயுதமாக கர்த்தர் என்னை உருவாக்கி ஜெயத்தை கொடுக்க வல்லவர். நம்ம இதை மட்டும் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.